தந்தை பெரியார் காலத்துல பேரறிஞர் அண்ணா காலத்துல நம்முடைய கலைஞர் காலத்திலையும் இந்தி திணிப்பு வந்தது. தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய முதலமைச்சர் திமுகவுடைய தலைவரை பார்த்து நீங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் சகோதரி முஃப்தி முகமது அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். மொழி உரிமையில் வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி பல தாய்மொழிகளை விழுங்குற மொழி இந்தி மொழி. அதனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியில இந்தி திணிப்பை எப்போதும் விருப்பம்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியோடு இருக்கின்றார். மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று எங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வீர வணக்கம் செலுத்திவிட்டு இன்றைக்கு திருவொற்றியூர் நடக்கக்கூடிய இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திலே நான் பங்கேற்கின்றேன். இன்றைக்கு இந்த திருவொற்றியூர் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நம்முடைய கழகத்தின் சார்பாக மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க கூட்ட நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு உரை நிகழ்த்த இருக்கின்றார். இப்படி உலக வரலாற்றிலே தாய்மொழியை காப்பதற்கு நூற்றுக்கணக்கான பேர் உயிரை தியாகம் செஞ்ச வரலாறு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய தமிழ் மண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த தியாகிகளையும் அவர்கள் செஞ்ச தியாகத்தையும் போற்றுகின்ற வகையில் அவர்களுடைய தமிழ் உணர்வை அடுத்த தலைமுறைக்கு நாம எடுத்து செல்கின்ற வகையில இன்னைக்கு இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க வருடாந்திரம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம். தந்தை பெரியார் காலத்துல பேரறிஞர் அண்ணா காலத்துல நம்முடைய கலைஞர் காலத்திலையும் இந்தி திணிப்பு வந்தது. அப்ப நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரும் களத்தில் இருந்தாங்க, போராட்ட காலத்தில் இருந்தாங்க. அன்னைக்கு கலைஞருக்கு வயசு 14 வயசு, பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டாங்க. அந்த 14 வயசுல இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக களத்தில் இருந்து போராடியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைமையில இன்னைக்கு நாம மறுபடியும் இந்தி திணிப்புக்கு எதிரான களத்துல இன்னைக்கு ஒண்ணு கூடி நிற்கின்றோம். அன்னைக்கு நாம இந்தி திணிப்பு வேணாம்னு சொல்லும் போது வடநாட்டில இருந்து நம்மளை விமர்சிச்சாங்க. நம்மளை இந்திக்கு எதிராக ஒரு இயக்கம்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இந்தி பேசாத மாநிலங்கள்லாம் இந்தி திணிப்பை எதிர்ப்பதுல நம்ம முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவரை இன்னைக்கு பாராட்டிக்கிட்டு இருக்கிறார். உதாரணத்துக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் பல மாநிலங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பின்பற்றுறாங்க, பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். ஒரு மாதத்திற்கு முன்பு காஷ்மீர்ல நடந்த ஒரு சம்பவம். காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்க பேர் மெஹபூபா முஃப்தி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீர். பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவங்க காஷ்மீரில பதில் சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அம்மையாரை பார்த்து குறுக்கு கேள்வி கேட்கிறான். நீங்க தாய்மொழியில பேசுறீங்க, ஹிந்தியில பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொல்றாங்க, முடியாது, நான் என் தாய்மொழியில தான் பேசுவேன். என்ன இவங்க தைரியமா கேள்வி கேட்கறீங்களே, நான் உங்களுக்கு பத்திரிகையாளர் ஒரு சவால் பண்றேன். தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் என்னுடைய முதலமைச்சர் திமுகவுடைய தலைவரை பார்த்து நீங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் சகோதரி முஃப்தி முகமது அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி மொழி உரிமையில் வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாலும் நம்முடைய தலைவரை பார்த்தாலும் கோபம் வருது, பயம் வருது. மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு
இந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. மற்ற மாநிலங்கள் தான் ஏற்றுச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தாரு, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க. குறுக்கு வழியில மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள முயற்சிக்க செய்யறாங்க. குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறாங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் மறுத்தார். ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்குச்சு, ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குது? தமிழ்நாடு ஏற்றுக்கலன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு 2500 கோடி தர முடியாது அப்படின்னு சொன்னார் ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் சொன்னாரு, நான் மீண்டும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா நீ இந்திய திணிக்கிற, குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள் உழைக்க பார்க்கிற, சமஸ்கிருதத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் உழைக்க பார்க்கிற, 2500 கோடி இல்ல நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள என்னுடைய தமிழ் மக்கள் மீது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாக்குறாங்க, ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன சொல்லுது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுவே நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இல்லாம நம்பர் 1 அடிமை நிரந்தர பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? 2000 கோடி ஜி, ரொம்ப தேங்க்ஸ் ஜி, நீங்க இங்க வர வேணாம் ஜி, நானே டெல்லிக்கு வரேன், 3 மூடிக்கு வந்துடுறேன், 4 கார் மாறி வந்துடுறேன், நீங்க எங்க நீட்டாலும் நான் கையெழுத்து இல்லை, குட்டி கதை கூட போடுறேன். நடந்திருக்குமா? நடந்திருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏற்றுக்கிறோம். அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பல மாநிலங்கள்ல அவருடைய தாய்மொழி காண போச்சு. உதாரணத்திற்கு ஹரியானா மாநிலம், அவங்களுடைய தாய்மொழி ஹரியாந்தி, ஹிந்தி புகுந்ததுனால இன்னைக்கு அவங்க தாய்மொழி காண போயிடுச்சு. பீகாருடைய தாய்மொழி பீகாரி, ஹிந்தி உள்ள புகுந்து அவங்க தாய்மொழியை மறக்கடிச்சிருச்சு. சத்தீஸ்கருடைய தாய்மொழி சத்தீஸ்கரி, உத்தரப்பிரதேசோட தாய்மொழி போஜ்புரி, இந்த மொழி இந்த மாநிலத்துல ஹிந்தி உள்ள புகுந்துருச்சு, அவங்களுடைய தாய்மொழியை மறந்துட்டாங்க. இப்படி பல தாய்மொழிகளை விழுங்கிற மொழி ஹிந்தி மொழி. அதனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியில ஹிந்தி திணிப்ப எப்போதும் விருப்பம்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியோடு இருக்கின்றார். ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் மூட்டிய நெருப்பு, பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் வளர்த்தெடுத்த நெருப்பு. நம்முடைய தலைவர் இன்னைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பு கடைசி தமிழர் இருக்கிற வரைக்கும் பரவிதான் இருக்கும். அதனால இன்னைக்கு தீ பரவட்டும் சொன்னா ஒரு கூட்டத்திற்கு பயம் வருது, எதிர்க்கிறாங்க.